இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிருக்காங்க. ஒரு நிலையில எப்படி போய் முடிஞ்சுச்சுன்னா, நீ பிக் பாஸ்ல வந்தா மிகப்பெரிய ஆளா நீ, அப்படி என்னடா பண்ணுவேன், நானே நீதிபதியோட பையன்டா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிருக்காங்க. இப்போ இவர் பிக் பாஸ் ப்ராப்ளம் அப்படின்னா இவரும் நீதிபதியோட பையன் தான். இப்படி இருக்கிறப்ப தர்ஷனுக்கும் அடிதடி மோதல் ஏற்பட்டிருக்கு, கசின் பிரதருக்கும் அடிதடி ஏற்பட்டிருக்கு. இதற்கு இடையில கையில வச்சிருந்த சுட சுட காஃபிய மூஞ்சிலையும் ஊத்திருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்தப்ப கூட தர்ஷன் என்ன பண்ணிருந்தாருன்னா, போலீஸ்க்கு 4 முறை 100 அப்படிங்கிற இந்த எண் மூலியம் அழைத்திருந்தாரு. ஆனா போலீஸ கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க, இந்த விஷயத்த சமரசம் செய்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த செகண்டே பிரஸ் மீட் எல்லாமே கூடிருச்சு. அதுக்கப்புறம் தான் தர்ஷன் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. அதுல அவர் சொன்னது, இதுல நான் தப்பே பண்ணல, காரை எடுங்கன்னு சொன்னதுக்கு என்ன போட்டு அடிக்கிறாங்க, நீ யாரா என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு பிரஸ் மீட்லயே அழுதிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது சரண் ஷெட்டி அவர்கள் இத பத்தி பேசியிருக்காங்க. அதாவது, என்னோட முன்னாள் காதலன் இதுல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒன்னும் மதர் தெரசா கிடையாது, நானும் உணர்வுகள் உள்ள ஒரு பெண்ணு தான், எனக்கும் சுயநலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். முன்னாள் காதலன் போலீஸ்ட மாட்டும் போது யாருக்குதான் சந்தோஷமா இருக்காது. இருந்தாலும் ஒரு பக்கம் நான் யோசிச்சேன், ஒருவேளை அந்த இடத்துல தர்ஷன் இல்லாம வேற யாராவது இருந்தா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் குரல் கொடுத்திருப்பேன்.